15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ஆனா என் குடும்பத்தை சரியாவே பாத்துக்க முடியல, இதுல எங்க இருந்து சேமிக்கிறது அப்படின்னு பல பேர் மனசுல ஒரு கேள்வி இருக்கும். சோ 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கீங்க நீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறுத்தளவுல 10,000, 12,000, 15,000 அந்த மாதிரி தான் சம்பளம் கிடைக்குது இல்லையா? அந்த சம்பளத்துல கூட நம்மனால ஒரு பிளானிங் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. பட் எண்ட் ஆஃப் த வீடியோல நிச்சயமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். 15,000 ரூபாய் சம்பளத்துல எவ்வளவு சேமிக்கிறது, எவ்வளவு செலவழிக்கிறது, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் பிளானிங் தான் இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்க போறேன். மக்கள் மத்தியில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஏமேல, என்ன யுவராணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுக்கும் கோடிக்கணக்கில் எப்படி சேமிக்கிறது மட்டும் தான் சொல்லி கொடுக்குறீங்க, பட் எங்களை மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புள் மாசம் 10,000, 15,000 தான் சம்பாதிச்சிட்டு இருக்கோம், எங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியாலாம் கொடுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ ஸ்பெஷலா நம்ம எல்லாருக்காகவும் தான். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய கிராஸ் சேலரி ஓகே 17,000 வச்சுக்கலாம். இந்த பிடிச்சது போக பிஎஃப் அமௌண்ட்லாம் போக உங்க கைக்கு 15,000 ரூபாய் வருது. ஸோ இந்த 15,000 ரூபாயில குடும்பத்தை எப்படி நடத்துறது, என்ன பண்ணணும், இந்த 15,000 ரூபாய் எப்படி லட்சக்கணக்கில் நம்மளால மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கிராஸ் சேலரி பொறுத்தளவுல 17,000 வச்சுக்கலாம். நெட் சேலரி உங்க கைக்கு வரது 15,000 ரூபாய். அந்த பிஎஃப் இதெல்லாம் போக ஒரு 2,000 நான் வச்சுக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், எதுக்கு 100-200 விடணும் அப்படிங்கிறதுக்காக பிஎஃப் எல்லாம் பார்த்து அது ஒரு 2,000 ரூபாய். ஓகேவா? இப்போ உங்க வீட்டு வாடகை 5,000 ரூபாய் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். 5,000 ரூபாய் உங்க வீட்டு வாடகை. சப்போஸ் நீங்க 15,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குற ஆளா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க 5,000 ரூபாயோ இல்ல 5,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கக்கூடிய வீட்டுல தான் வசிக்கணும். வேற வழி இல்லை. நீங்க ஒரு 7,000, 8,000 வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அது கரெக்டா மேட்ச் ஆகாது. ஸோ என்ன சம்பளம் வாங்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வீட்டில் நம்ம இருக்கணும். ஏன்னா ரெண்ட் கொடுக்கணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். இல்லைன்னா பின்னாடி நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. செலவு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4,000 ரூபாய். 4,000 ரூபாய்க்குள்ள நிச்சயமா நம்மளோட குடும்ப செலவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நடத்திக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நடத்திக்கணும். அண்ட் ரெண்டாவது இஎம்ஐங்க. கண்டிப்பா கடன் வாங்கி தான் நம்ம மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்க முடியுது. ஒரு டிவியோ, ஒரு ஃப்ரிட்ஜோ, ஒரு வாஷிங் மிஷினோ ஏதோ ஒன்று வாங்கியிருப்போம். ஸோ மாசம் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஓவரால் இஎம்ஐயா நான் 2,000 ரூபாய் அப்படி நான் நோட் பண்றேன். 2,000 ரூபாய் இஎம்ஐ. ஓகே, இப்போ மிச்ச காசு எவ்வளவு இருக்கு? 4,000 ரூபாய் இருக்கா? அந்த 4,000 ரூபாயில ஒரு 1,000 ரூபாய் யதார்த்தமா நினைச்சே பார்க்க மாட்டோம், உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படி இப்படின்னு இருப்போம். ஸோ அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் செலவாயிடும். அப்படி இல்லைனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் இருக்கும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும், சொந்தக்காரங்க வீட்டில் காது குத்து, கல்யாணம், வளகாப்புன்னு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு போய் மொய் செய்யணும். ஸோ அந்த மாதிரி செலவுக்கு ஒரு 1,000 ரூபாய். ஓகே, மெடிக்கல் ஆர் எக்ஸ்ட்ரா செலவு 1,000 ரூபாய். இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய். இந்த 3,000 ரூபாய் தான் நம்ம சேமிக்கணும். ஸோ சேவிங்ஸ் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 3,000 ரூபாய் தான் சேவிங்ஸ். இந்த 3,000 ரூபாயை என்ன பண்றது அப்படிங்கறதா இப்போ நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்க போகுது. ஸோ நீங்க அந்த 3,000 ரூபாயில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 1,000 ரூபாயை வெளியில எடுத்துருங்க. அந்த 1,000 ரூபாயில என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டி, எஃப்டி. என்ன ஆர்டி, எஃப்டியா? ஆர்டி ஓகே, எஃப்டி ஓகே, ரெண்டும் சேர்த்து எப்படி 1,000 ரூபாய் எப்படி பிரிச்சு போடுறது புரியல அப்படின்னு யோசிக்காதீங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா நீங்க மாசம் போடுறது தான் ஆர்டி, இல்ல மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி. எப்படின்னா ஒரு லம்சமா நம்ம போட்டுருவோம், அது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஒரு டென்யூர் பீரியட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஆர்டியை பொறுத்தளவுல மாசம் நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், சரியா? ஸோ ஆர்டியில் மாசம் 1,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த வருஷத்தினுடைய கடைசியில் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். ஆர்டியில் இப்போ நம்ம மாசம் 1,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.5%. வெறும் ஒரு வருஷம், ஃபர்ஸ்ட் வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம கைக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்களேன். 12,429 ரூபாய். ஸோ ஒரு வருஷம் முடிவில் பார்க்கும்போது 12,429 ரூபாய். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம சம்பாதிச்ச ஒரு பணம், கரெக்டா? இப்போ இந்த ஒரு வருஷத்தை விட்டுருங்க. இந்த 12,429 ரூபாயை இப்போ எஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க 4 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கான பிளான் நான் சொல்றேன், இதே மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் எஃப்டில காட்டுறேன். 12,429 ரூபாய் எஃப்டில 4 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. 16,086 ரூபாய். 16,086 ரூபாய். ஸோ இதே மாதிரி 2வது வருஷமும் மாசம் 1,000 ரூபாய் நீங்க ஆர்டில போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆப்வியஸா அந்த 12,400 சில்லற ரூபாய் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கைக்கு வரும். அந்த 12,429 ரூபாயை மறுபடியும்
3 வருஷம் எஃப்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எவ்வளவு வருது? 15,081 ரூபாய். இந்த 12,429 ரூபாயை எஃப்டில 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 15,081 ரூபாய். இப்போ 3வது வருஷம் ஆர்டி அகைன் மாசம் 1000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தினுடைய முடியல 12,429 ரூபாய் அதே தான் கிடைக்கும். ஸோ அந்த 12,429 ரூபாயை 3வது வருஷம் என்ன பண்றீங்கன்னா 2 வருஷம் எஃப்டி போடுங்க. 2 வருஷம் எஃப்டி பார்க்கும்போது 14,140 ரூபாய் நமக்கு கிடைக்குது. 14,140 ரூபாய். 4வது வருஷமும் மாசம் 1000 ரூபாய் ஆர்டியில போட்டு அந்த எண்ட் ஆஃப் தி இயர்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 12,429 ரூபாய் அதே தான் கிடைக்கும். எஃப்டி ஒரே ஒரு வருஷம் போடுங்க. ஒரு வருஷம் எஃப்டி. ஒரு வருஷம் எஃப்டி போட்டு பாத்தீங்கன்னா 13,257 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இப்போ 5வது வருஷம் என்ன தெரியுமா பண்றீங்க? ஒவ்வொரு மாசமும் ஆர்டி 1000 ரூபாய் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? அந்த வருஷத்தினுடைய கடைசியில அந்த ஆர்டியினுடைய ப்ராஃபிட், ஆர்டியினுடைய டோட்டல் ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளவு கிடைக்குது? சேம் 12,429 ரூபாய். அந்த ஆர்டி அமௌண்ட்டை இப்போ வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளான் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க மாசம் ஜஸ்ட் ஒரு 15,000 வாங்கிட்டு இருக்கீங்க. அதுல வெறும் 3000 ரூபாய் தான் சேமிக்க போறீங்க. அந்த 3000 ரூபாயோட மதிப்பு 5 வருஷத்துல எவ்வளவு ஆக போகுது அப்படிங்கிறது தான். இப்போ நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்புள் டோட்டலா வந்துட்டு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லயும் போய் போட முடியாது. நமக்கு ஹை ரிஸ்க்கும் வேணாம், நம்ம பணத்துக்கும் சேஃபா இருக்கணும், நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கணும் அப்படிங்கும் போது இந்த ஒரு பிளான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அமையும். இப்போ நான் தெளிவா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஆர்டி ஓகே மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த வருஷத்தோட கடைசியில் எவ்வளவு கிடைக்குது? 12,429 ரூபாய். ஓகேவா? இப்போ அதை இன்வெஸ்டிங் இன் எஃப்டி ஃபார் 4 years. ஸோ 4 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்ம கையில் எவ்வளவு கிடைக்குது? 16,086 ரூபாய். 16,086 ரூபாய் டோட்டல் வேல்யூ. இதுல நமக்கான கெயின் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் இருக்கு, நமக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. பட் ரெண்டுத்துக்கும் நடுவில் கெயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,657 ரூபாய். சரியா? 2வது வருஷம் அதே மாதிரி மாசம் 1000 ரூபாய் ஆர்டியில் போடுறோம். அந்த வருஷத்தினுடைய கடைசியில் பார்க்கும்போது 12,429 ரூபாய். அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்டிங் இன் எஃப்டி ஃபார் 3 years. 3 வருஷம் எஃப்டில போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கால்குலேஷன் வந்துச்சு நமக்கு? 15,081 ரூபாய். இது டோட்டல் வேல்யூ. இந்த 15,081 ரூபாயில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கெயின் எவ்வளவு? 2,652 ரூபாய். 3வது வருஷம் ஆர்டி போடுறோம், மாசம் 1000 ரூபாய். அந்த வருஷத்தினுடைய கடைசியில் எவ்வளவு? சேம் அதே அமௌண்ட் தான், 12,429 ரூபாய். சரியா? இது இன்வெஸ்டிங் இன் எஃப்டி ஃபார் 2 years. 14,140 ரூபாய். இது டோட்டல் வேல்யூ. இதுல நமக்கான கெயின் மட்டும் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கணும். கெயின்னா என்னன்னு தெரியல, நம்ம போட்ட பணம் வந்திருக்க பணம் மைனஸ் பண்ணா எவ்வளவு வட்டி நடுவில் இருக்கோ அந்த பணம் தான் நம்மளோட கெயின். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,711 ரூபாய். ஓகே, நெக்ஸ்ட் 4வது வருஷமும் அதே மாதிரி மாசம் 1000 ரூபாய் நம்ம போடுறோம் ஆர்டி. அந்த வருஷத்தோட கடைசியில் அதே பணம் தான் 12,429 ரூபாய். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதே தான். இதன் பணத்தை என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு வருஷம் மட்டும் தான் எஃப்டி போடுறோம். ஓகே, ஸோ ஒரு வருஷத்துல அது எவ்வளவு பணம் ஆகுது நம்ம கைக்கு? 13,257 ரூபாய். இது டோட்டல் வேல்யூ. நமக்கான கெயின் மட்டும் இதை சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது 828 ரூபாய். இப்போ 5வது வருஷம் நம்ம எஃப்டில போடல, 5வது வருஷம் அந்த ஆர்டினுடைய டோட்டல் அமௌண்ட், அதாவது இந்த 12,429 ரூபாய் 5வது வருஷம் இருக்க போகுது. ஸோ இதை ஒரு டேப்லோ காலமா நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு தெளிவா மிச்சம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாயை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றேன். டோட்டலா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போகுது, எவ்வளவு கெயின் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் தெளிவா அப்புறமா சொல்றேன். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாயை கொண்டு போயிட்டு சேஃபா இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது SIP மெத்தட்ல தான் நம்ம போட போறோம். ஒரு ஆன் ஆவரேஜ் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அந்த மார்க்கெட் வாலெட் எல்லாம் பொறுத்து பார்க்கும்போது 12% ஆன் ஆவரேஜ் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான். அந்த 1000 ரூபாயை நீங்க 5 வருஷத்துக்கு, ஓகே, 5 வருஷத்துக்கு மாசம் 1000 ரூபான்னு போடுறீங்க. 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு வருது அப்படின்றத பார்க்கலாம். மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், 12% இன்ட்ரெஸ்ட், டைம் பீரியட் 5 வருஷத்துக்கு போகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட் 60,000 ரூபாய், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் 82,486 ரூபாய். அடுத்து 3ஆவதா இருக்கக்கூடிய 1000 ரூபாயை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட் நல்லதா யுவராணி? ஐயோ எவ்வளவு பேர் எவ்வளவு பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் சேஃபர் ஜோன் இல்ல. பட் கரெக்டா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதை விட பெஸ்டா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஆன் ஆவரேஜ் ஒரு 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா கூட சேம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சதோ, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சதோ அதே பணம் தான் கிடைக்கும். எவ்வளவு கிடைச்சது? 82,486 ரூபாய். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாயை எடுத்து எங்க போட்டிருந்தீங்க? FD RDல. 2வது 1000 ரூபாய் எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல. 3வது 1000 ரூபாய் எடுத்து
ஸ்டாக் மார்க்கெட்ல. இப்போ பேக் டு அவர் டாபிக். என்ன 3000 ரூபாய் எடுத்தோம், 3000 ரூபாய் பிரிச்சு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். இப்போ டோட்டல் நம்ம கையில எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தெரியல. அதுக்கு ஒரு டேப்லோ காலம் இருக்கு, நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம், முதல் வருஷம் ஆர்டில போட்டக்கூடிய பணம் நமக்கு எவ்வளவு கிடைச்சது? 6.5% இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 12429 ரூபாய். சரியா? அந்த 12429 ரூபாய FDல 4 வருஷத்துக்கு போட போறோம். சோ 4 வருஷத்துக்கு போட்டு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வேல்யூ கிடைச்சது? நான் முன்னாடியே டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 16086 ரூபாய். ரெண்டாவது வருஷம் நம்ம போட்ட அந்த ஆர்டினுடைய பணத்தை எடுத்து FDல 3 வருஷத்துக்கு போடுறோம். அந்த 3 வருஷத்துக்கான பணம் எவ்வளவு? 15081 ரூபாய். மூணாவது வருஷம் நம்ம போட்ட ஆர்டி பணத்தை எடுத்துட்டு போயிட்டு FDல 2 வருஷத்துக்கு போடுறோம். அது போட்டா நமக்கு எவ்வளவு கிடைச்சது? 11140 ரூபாய். அண்ட் நாலாவது வருஷம் ஒரு வருஷம் மட்டும் FDல நம்ம போடுறோம் அந்த பணத்தை 13257 ரூபாய். அண்ட் அஞ்சாவது வருஷம் நம்ம எதுவுமே பண்ணல. சோ ஆர்டில போட்ட அதே பணத்தை தான் இங்க நான் நோட் பண்ணிக்கிறேன், 12429 ரூபாய். சோ இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார்பஸ் 5 வருஷம் கழிச்சு. இதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 70,993 rupees 5 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டோட்டல் கார்பஸ். இது டோட்டல் கார்பஸ் தான். சோ இதுதான் நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த 70,993 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். நீங்க மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க ஆர்டில. சோ 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது 60,000 ரூபாய் நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? 60,000 ரூபாய். இப்போ டோட்டல் கார்பஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கெயின், அதுதான் கரெக்டான நமக்கான ப்ராஃபிட். அது எவ்வளவுன்றத பார்க்கலாம். 10,993 ரூபாய் 60,000 நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், 70,993 ரூபாய் நம்மளுடைய டோட்டல் கார்பஸ். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு கிடைச்சிருச்சு எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்திருக்கோம்? 10,993 ரூபாய். ஓகே, அதை நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது ஒரு 1000 ரூபாய் என்ன பண்ணோம்? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் 1000 ரூபாய்னு சொல்லி 5 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்க்கும்போது ஆப்வியஸா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவு? 82,486 ரூபாய். இவ்வளோ பணமா? 1000 ரூபாய் 5 வருஷம் போட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சேம் இதுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? மாசம் 1000 ரூபான்னு 5 வருஷம் போட்டிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 ரூபாய். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 ரூபாய். இப்போ நம்மளுடைய கெயின் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கெயின் என்ன சொல்லியிருந்தேன்? டோட்டல் கார்பஸ் நமக்கு அந்த 82,000 சில்லற, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 60,000, ரெண்டுத்தையும் கழிஞ்சது போக எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணலாம். 22,486 ரூபாய். இதுதான் நம்மளோட கெயின். ஸோ இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நம்ம பண்ணிருக்கோம். மாசம் 1000 ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஆவரேஜா 12% வச்சிருக்கோம். மேபி அதுக்கு மேல கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப ஆசைப்பட வேணாம், ஒரு மீடியம் லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது அதே ப்ராஃபிட் தான் 82,486 ரூபாய் நமக்கு கிடைக்கும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 ரூபாய், நம்மளோட கெயின் அதே தான் 22,486 ரூபாய். இப்போ 5 வருஷம் கழிச்சு டோட்டல் கார்பஸ் எவ்வளோன்னு பாருங்களேன். இது எல்லாமே ஆட் பண்ணா 2,35,965 ரூபாய் நம்மளோட டோட்டல் கார்பஸ். எவ்வளோ? வெறும் 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. அதுவும் சேஃபர் ஜோன்ல எல்லாமே விளையாண்டுருக்கோம். ரொம்ப ஹை ரிஸ்க்கும் போல, கொஞ்சம் மீடியமான ப்ராஃபிட், கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியும் இல்லை, பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். சரி, நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60,000 தான். ஸோ 1,80,000 ரூபாய். டோட்டல் கெயின் நமக்கு எவ்வளோ? இதுதான் முக்கியமே. 55,965 ரூபாய். இதுதான் நம்மளுடைய கெயின். ஸோ நீங்க 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும். ஸோ இப்படி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதை இந்த மாசத்துல இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. என்ன பண்ணாலும் செலவு அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு இந்த 3000 ரூபாய் என்ன ஆனாலும் நான் தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் ஒரு 5 வருஷத்துலனாச்சும் நம்ம லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3000 மட்டும் தான் நம்ம 5 வருஷமும் சேமிக்க போறோம் அப்படின்னு இல்ல. ஒவ்வொரு வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, இல்ல சைட்ல ஏதாவது ஒரு வேலை பாக்குறீங்க, அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் ஜாஸ்தியா கிடைக்குது அப்படின்னா அதுல கூட கரெக்டா சரிபாதியா பிரிச்சு ஒவ்வொன்றுத்திலையும் பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல 1,500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரியான ஐடியாஸ் வேணும், என்ன மாதிரியான வீடியோஸ் நாங்கள் போடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை பற்றின கமெண்ட்டும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Boss Wala. Be the boss.